சிம்மம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். குழந்தைகளின் எதிர்பார்ப்பு மனப்பான்மையை அதிகரித்திருக்கும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சில கட்டுப்பாடுகளையும் விதிகளையும் எடுத்திருக்கலாம். ஆனால் உங்களின் அந்த நல்ல எண்ணம் பிள்ளைகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவர்களிடம் ஒருவித எதிர் மனப்பான்மையை உருவாக்கியிருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் ராகு கேது போன்ற கிரகங்களின் தாக்கமோ அல்லது 5 குடையவன் மறைவு பெற்றோ இருக்கும்போது பிள்ளைகளுடான கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும். நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நேர்மையாக நடப்பது, உங்கள் பேச்சை உதாசீனப்படுத்துவது அல்லது உங்களிடமிருந்து விலகி இருப்பது போன்ற அவர்களின் செயல்கள் உங்கள் மனதை ரணமாக்கியிருக்கும். அவர்களுக்காகத்தானே அத்தனையும் செய்கிறோம், ஆனால் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வேதனை உங்களை வாட்டியிருக்கும். காலப்போக்கில் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று உங்களின் பக்குவமான அணுகுமுறையும் ஜோதிட ரீதியான கிரக மாற்றங்களும் இந்த எதிர்ப்பு மனப்பான்மையை குறைத்து அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வந்திருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்காகவே எதிர்பான்மைக்காகவே உங்கள் மனப்பான்மை அதிகமாக இருந்திருக்கும். ஏனென்றால் குழந்தைகளுக்காகவே நீங்கள் நிறையாவே செய்திருப்பீர்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பிள்ளைகள் கருத்து வேறுபாடுகள் நிறையாவே தலை தூக்கி இருக்கும். நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நேர்மையாக நடப்பதில்லை, உங்கள் பேச்சை உதாசீனப்படுத்துவது போன்ற நிறைய நடந்திருக்கும். பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத வேதனைகள் நிறையாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. பெற்றோர்கள் மீதான அளவு கடந்த மரியாதையும் பாசமும் கொண்டவர்கள் சிம்மராசியினர். அவர்களுக்கு எல்லா பெருமைகளையும் தேடித்தர வேண்டும் என்பது உங்கள் வாழ்நாள் லட்சியமாக இருந்திருக்கும். ஆனால் 9ஆம் இடமான பித்ருஸ்தானம் மற்றும் 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வை குறையும் போது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்காது. நீங்கள் நினைத்தபடி அவர்களுக்கு ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை அமைத்து தர முடியாமல் போனாலேயோ அல்லது அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களால் சரியான நேரத்தில் செய்ய முடியாமல் போனதாலேயோ அல்லது மனதில் ஒரு தீராத வேதனை இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் உங்கள் தொழில் அல்லது உத்தியோக சுமை காரணமாகவோ அவர்களுடன் போதுமான நேரத்தில் செலவிட முடியாத குற்ற உணர்ச்சியும் உங்களை குலுக்கியிருக்கும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தூய்மையான அன்பையும் நீங்கள் படும் கஷ்டங்களையும் உங்கள் பெற்றோர்கள் ஆழமாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதே உண்மை. நீங்கள் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத வேதனை உங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும். உங்கள் பெற்றோர்கள் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு சுப கிரகங்கள் பார்வையை குறையும் போது உங்கள் சூழ்நிலைக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைந்திருக்காது. நீங்கள் நினைத்தது அவர்களுக்கு ஒரு பெரிய வசதியான வாழ்க்கையை அமைத்து தர முடியாமல் போயிருக்கும். அல்லது ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களால் சரியான நேரத்தில் கூட செய்து முடிக்காமல் இருந்திருக்கலாம். உறவுகளில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக சிம்ம ராசினருக்கு பிறப்பாலேயோ தலைமை பண்போ சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்ற பிடிவாதமும் இருக்கும். உங்களின் இந்த ஈகோ அல்லது கம்பீரமான குணம் அவர் உறவினர்களிடையே ஒருவித ஈகோ யுத்தத்தையே உருவாக்கியிருக்கும். ராசிக்கு 3 மற்றும் 7ஆம் இடங்கள் பாதிப்படையும் போது அண்ணன் தம்பி, அக்கா தங்கை அல்லது நெருங்கிய பந்தங்களிடையே யார் பெரியவர் என்ற அதிகார போட்டி வெடிக்கும். நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்றாலும் உங்கள் குரலில் உள்ள கம்பீரத்தை அவர்கள் அதிகார தோரணை என்று தப்பாக புரிந்து கொண்டிருப்பார்கள். சுப காரியங்களிலோ அல்லது குடும்ப முடிவுகளிலோ உங்கள் ஆலோசனைகளை ஏற்க மறுத்து உங்களை ஓரக்கட்ட உதவுகள் முன்னிருக்கலாம். இந்த அதிகார மோதல்கள் பல உறவுகள் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கலாம். ஆனால் நியாயமற்ற முறையில் யாரிடமும் பணிந்து போவதில்லை என்று உங்கள் கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கலாம். அந்த உறவுகளை பற்றி கவலைப்படாமல் உங்கள் பாதையில் நீங்கள் கம்பீரமாக நின்றிருப்பீர்கள். நீங்கள் உறவுகளில் ஏற்பட்ட அதிகாரமான காரணமாகவே உறவினர்களுக்கும் உங்களுக்கும் அல்லது உங்கள் கூட பிறந்தவர்களுக்கும் யார் பெரியவர் என்ற அதிகார போட்டியை வெடித்திருக்கும். உங்களுக்குள் சொத்து பிரச்சனைகள் வந்த மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சொந்தமாக பாடுபட்டு வாங்கிய சொத்துக்களாக இருந்தாலும் சரி அவை அத்தனையும் அவ்வளவு எளிதாக உங்களிடம் வந்து சேர்ந்திருக்காது. 4ஆம் இடமான பூமி கடகஸ்தானமும் செவ்வாயின் நிலையும் சாதகமற்ற முறையில் இருக்கும்போது சொத்து விவகாரங்களில் நீதிமன்ற வழக்குகள், பங்காளிகளின் சண்டைகள் அல்லது ஏமாற்றங்கள் உங்களை தேடி வந்திருக்கும். சொத்து பத்திரங்களில் வில்லங்கள் ஏற்படுவது, நியாயமாக கிடைக்க வேண்டிய பங்கை கொடுக்க மறைத்து உறவினர்கள் துரோகம் செய்வது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்திருக்கும். இந்த சொத்து சந்தைகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் வெகுவாக பாதித்திருக்கும். பணம், சொத்தை விட நிம்மதிதான் முக்கியம் என்று நீங்கள் நினைக்கும் அளவிற்கு இந்த அழுத்தங்கள் உங்களை நெருக்கம். ஆனால் காலத்தின் மாற்றத்தால் உங்கள் பொறுமையாலும் இந்த சிக்கல்கள் ஒவ்வொன்றாக விலகி உங்களிடம் வந்து சேரும் காலம் அமையும்.
உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வந்து மன அழுத்தம் அதிகமாகவே இருந்திருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சொந்தமா பாடுபட்டு வாங்கிய சொத்துக்களாகவே இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே உங்களுக்கு அவ்வளவு எளிதாகவே கிடைத்திருக்காது. நீங்கள் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் என்று உங்களுக்காக மட்டும்தான் தெரியும். இவை அனைத்தும் உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்படும் போதும் தம்பதியருக்குள் கடந்த காலங்களில் வந்த ஈகோ பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் முதிர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகி இல்லற வாழ்க்கை இன்பமயமாக மாறும். உங்களுக்குள் இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் பெரிய வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். இனி வரும் நாட்களில் கணவன் மனைவிக்கு இருந்த உறவு நன்றாகவே வலுப்பு வரும். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் முயற்சி உண்டாகும். உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே காத்திருந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் போல சுப செய்திகள் இனி வரும் நாட்களில் கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் பெருமையும் தேடித்தரும். அவர்கள் படிப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று உயரிய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவார்கள். வேலை தேடிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர் பதவியுடன் கூடிய வேலை அமையும். அவர்களின் திருமண காரியங்கள் சுமூகமாக முடிவடையும். உங்கள் பிள்ளைகளின் சாதனைகளை கண்டு மற்றவர்கள் உங்களை பாராட்டும் போது உங்கள் மனம் மட்டமற்ற மகிழ்ச்சியில் திளைக்கும். இனி வரப்போ நாட்கள் குழந்தைகளால் தான் உங்களுக்கு பெருமையை கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை சமூகத்தில் பெருமையும் தேடித்தரும். நீ வரப்போம் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பலன் தரும் வகையில் உங்கள் ராசிநாதனான சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும். அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்கள் உடலில் மனதிலும் புதிய ஆற்றலை பாய்ச்சும். இந்த எளிய வழிபாடு உங்களின் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி சூரியனின் நேர்மற கதிர்களை உங்கள் பக்கம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதும் உங்களின் விதியை மாற்றி அமைக்கும் அற்புதமான பலன்களை தரும். நீ வரப்போ நாட்களில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டால் உங்கள் உடலில் நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியமாயிருக்கும். ஏனென்றால் சூரிய பகவான் நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அரசு சார்ந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய சலுகைகள், அனுமதிகள் மற்றும் லைசன்ஸ்கள் எந்தவித தடையுமின்றி எளிதாக கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசு ஒப்பந்தங்கள் எடுத்தவர்களுக்கு பெரிய அளவிலான டெண்டர்கள் கைவசமாகும். உயர் அரசு அதிகாரிகளின் நட்பும் ஆதரவும் கிடைப்பதால் முடங்கி கிடந்த உங்களின் பல காரியங்கள் மிக வேகமாக செயலாக்கம் உயரும். இனி வரப்போகும் நாட்களில் அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஏனென்றால் அரசிலிருந்து வர வேண்டிய சலுகை, அனுமதி மற்றும் லைசன்ஸ் மற்றும் எந்த ஒரு தடையுமே என்று எளிதாகவே கிடைக்கும். அரசு வேலைகள் எழுதியிருக்கிறவங்களுக்கு இனி வரப்போ முடிவுகள் நன்றாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய அளவிலான டெண்டர்களும் கைவசம் ஆகும். இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்படும் போதும் தம்பதியருக்குள் கடந்த காலங்களில் வந்த ஈகோ பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் முதிர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகி இல்லற வாழ்க்கை இன்பமயமாக மாறும். உங்களுக்குள் இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முயற்சிகள் மற்றும் முதலீடுகள் பெரிய வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் போன்ற சுப செய்திகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். இனி வரும் நாட்களில் கணவன் மனைவிக்கு இருந்த உறவு நன்றாகவே வலுப்பு வரும். ஏனென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் முயற்சி உண்டாகும். உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே காத்திருந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் போல சுப செய்திகள் இனி வரும் நாட்களில் கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் சமூகத்தில் பெருமையும் தேடித்தரும். அவர்கள் படிப்பில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று உயரிய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவார்கள். வேலை தேடிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் உயர் பதவியுடன் கூடிய வேலை அமையும்.
அவர்களின் திருமண காரியங்கள் சுமூகமாக முடிவதையும் உங்கள் பிள்ளைகளின் சாதனைகளை கண்டு மற்றவர்கள் உங்களை பாராட்டும் போது உங்கள் மனம் மட்டமற்ற மகிழ்ச்சியில் திளைக்கும். இனி வரப்போ நாட்கள் குழந்தைகளால் தான் உங்களுக்கு பெருமையே கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளோட கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை சமூகத்தில் பெருமையும் தேடித்தரும் இனி வரப்போம் நாட்களில். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பலன் தரும் வகையில் உங்கள் ராசிநாதனான சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை தரும். அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்கள் உடலில் மனதிலும் புதிய ஆற்றலை பாய்ச்சும். இந்த எளிய வழிபாடு உங்களின் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி சூரியனின் நேர்மற கதிர்களை உங்கள் பக்கம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வதும் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளுக்கு உதவுவதும் உங்களின் விதியை மாற்றி அமைக்கும் அற்புதமான பலன்களை தரும். நீ வரப்போ நாட்களில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டால் உங்கள் உடலில் நன்றாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியமாயிட்டும். ஏனென்றால் சூரிய பகவான் நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வருவது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அரசு சார்ந்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய சலுகைகள், அனுமதிகள் மற்றும் லைசன்ஸ்கள் எந்தவித தடையுமின்றி எளிதாக கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வெழுதி காத்திருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசு ஒப்பந்தங்கள்